நீங்கள் எல்லோரும் முதல்ல இந்த கேம்புக்கு வந்ததில் ரொம்ப 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 நன்றி. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே வேறு ஒரு கோணத்தில் வேறு வேகமாக நோக்கி வேறு மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் மனசு எப்படி செயல்படுது, இது இல்லாமல் எதுவுமே இதுதான் ஆதாரமான விஷயம். பட் இதை பற்றி சிந்திக்காமல் அவங்க வேற ஒரு பக்கம் எதையோ நோக்கி ஓடுறாங்க. பட் எல்லாத்துக்கும் ஆணிவேரான சமாச்சாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற ஒரு ரியல் ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான விஷயம். அதான விஷயம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். சரி, அதனால் நாம் காமனாக இருக்கிற ஆட்கள் போல் இல்லை, சம்திங் டிஃப்ரெண்ட்டு. நார்மல் கிடையாது. நாம் நார்மலா நிச்சயமாக கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட சிலர் தானே இங்கே சேர்ந்துருக்குறோம் இல்லையா? அதே நேரத்தில் நீங்கள் எல்லாருமே யாருமே என்ன சொல்கிறது, ஏனோ தானோன் அப்படின்னு இருக்கிறது இல்லை. எல்லாமே மனசு ஒவ்வொரு கோணத்தில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஃபீல்டில், ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு குருமார்கிட்ட அதுக்கான எஃபோர்ட் அண்ட் முயற்சிகளில் நீங்கள் எல்லாம் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான். கரெக்டுங்களா? அப்படி தானே? அதாவது ஒரு மொத்தமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு எப்படி செயல்படுது, இல்லை மனசு ஞானம் அடைகிறதுனா என்ன, மனசை அமைதிப்படுத்திக்கிறது எப்படி, மனசை தெளிவாக வச்சுக்கிறது எப்படி, ஆக இது மனம் சம்பந்தப்பட்டதில் ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் தான் நாம் அனைவரும். கரெக்டுங்களா? இன்னும் மனப்பிரச்சனை அதுக்கும் எல்லாத்துக்குமே வெவ்வேறு டைப்பில் இருந்தாலும் பதில் என்னங்க, ஒன்று தான். ஓகேவா? நாம் அதை எப்படிங்கிறத இப்போ நமக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சி ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நீங்களே உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, ஒத்துவீங்களா, ஒத்துக்க மாட்டிங்களா? நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதே வழியிலேயே இதை ஒரு ட்ராவல் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாமா? ரைட், ட்ராவல் பண்ணலாமா? சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். இது ஒரு டாக் மாதிரிலாம் இருக்காது, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான். எப்படி கான்வர்சேஷன்னா இன்னும் என்னென்னா, ஒரு சக பள்ளிக்கூடத்து மாணவனுடைய ஒரு அணுகுமுறை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் நம்ம 10வது படிக்கிறோம் அப்படின்னா, கணக்கு வாத்தியார் ஒரு பாடம் நடத்துகிறாரு. நமக்கு கொஞ்சம் என்ன இன்டலெக்ட் கம்மி, அதை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மின்னு வச்சுக்கோங்க. கம்மி அப்படியே வச்சுக்குவோம், கம்மினே வச்சுக்குவோம். இப்போ நம்ம கூட இருக்கிற ஜீவமணி வந்திருக்காப்புல, ஜீவமணி எனக்கு மாப்பிள்ளை முறை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் கொஞ்சம் க்ளீனாக அப்சர்வ் பண்ணிக்கோவில், நமக்கு புரியல. நாம் பாஜர்கிட்ட கேட்கணும்னா நமக்கு எப்படி இருக்குங்க, கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும், எப்படா கேட்குறதுன்னு. அதே நம்ம மாப்பிள்ளைகிட்ட கேட்கணுன்னு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்குமா இருக்காது? மாப்பிள்ளை இது என்னடா அது புரிஞ்சா உனக்கு, என்னது அந்தாலும் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது, சரி சொல்லு. ஓ இது இப்படி அப்படின்னோடனே, ஓ இப்படி தானா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? புரிஞ்சுக்கிறோமா, புரிஞ்சிக்கலையா? அது மாதிரி இப்போ ஐயாட்ட இல்லைன்னா நாம் எப்படி அடிபட்டுலாம் இருந்து இதை புரிஞ்சுக்கிட்டேங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நீங்களும் வாழ்க்கையில் எத்தனையோ இடத்துல அந்த இதிலெல்லாம் இருந்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதனால் இதை உங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்தோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த வகுப்போட முடிவில் உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஞான புரிதல்ங்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதை நான் 100% நம்புகிறேன். அதுக்கு நீங்களும் உங்களுடைய எஃபோர்ட்டில் என்ன பண்ணணுன்னா, ஒரு திறந்த மனதோட, அதாவது நீங்கள் எத்தனையோ விஷயத்தில் எதையோ ஒரு கொள்கைகள் கூட வச்சுருக்கலாம், எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு இந்த வகுப்பில் ஒரு 2 நாளைக்கு தள்ளி வச்சுட்டு ஒரு ஓப்பன் மைண்டாக என்ன தெரியுமில்ல, யதார்த்த அறிவோடு பொருத்தி பார்த்து ரைட்டுன்னா ரைட்டுன்னு எடுத்துக்கோங்க இல்லையா? ரைட்டுன்னா அந்த மாதிரி லாஜிக்காக பொருத்தி பார்த்து அப்ளை பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிங்க. கம்பல்சரி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை. சரியா? சரி, நாம் இப்போ நம்மளை இந்த அளவுக்கு ஒரு தகுதியாக கொண்டு பல குருமார்கள் முயற்சியால் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி தானே? இதுவரை நம்மளை இந்த தகுதி கொண்டு வரத்துக்கு எத்தனையோ குருமார்களுடைய உதவினால தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால்
அவங்கள எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மனப்பூர்வமாக நினச்சி ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, இனி இந்த இடத்துல இருந்து அடுத்தது என்ன இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மனசோட ஒட்டுமொத்த செயல்பாடுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் மறுபடியும் தொலைவுதலுக்கோ தேடுறதுக்கான வேலை முழுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே செல்ஃபாக கண்டுபிடிச்சிக்கிட்டா தான் இந்த மேட்ரு வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிப்புன்னு சொல்கிறோம். அதுக்கான முயற்சி தான் நம்ம போக போகிறோம். ஓகேவா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் உங்களை இந்த தகுதிக்கு உயர்த்தின குருமார்களை ஒரு செகண்ட்ஸ் மனசில் நினச்சிக்கிட்டு, இதிலிருந்து நம்ம போகிறதுக்கு நம்ம ஐயா ஒரு செகண்ட்ஸ் நினச்சிக்கிட்டு நம்ம வேலையை நம்மளுடைய இதுக்குள்ளே நம்ம போகலாம். சரியா? ஓகே, நன்றி. சரி, இப்போ உங்களில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தளத்திலேருந்து வந்திருப்பீங்கிறது என்னால் உணர முடியுது. ஒருத்தர் ஞானி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்திருப்பார். ஒருத்தர் மனசு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு முடிவெடுக்கிற தெளிவாக எடுக்கணுங்கிறதுக்கு வந்திருப்பார். ஒருத்தர் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறதுக்கு வந்திருப்பார். இன்னொரு சிலருக்கு மனப்பிரச்சனைகள், என்னுடைய மனசை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, மனக்கவலையாக இருக்குது, ஓசிடின்னு சொல்கிறாங்க, மென்டல் டிப்ரெஷன் சொல்கிறாங்க, ஆங்ஸைட்டின்னு சொல்கிறாங்க. இப்படி எத்தனையோ விதமான மனப்பிரச்சனைகளில் சிக்கி நாம் லாக் ஆகி அதுக்கு விடை தெரியாமல் பல காலம் எத்தனையோ மருத்துவ உதவிகளோட எப்படி அதுக்கு சொல்யூஷன் சரியாக தெரியாமல் ஒரு மாதிரி தடுமாட்டமான நிலையில் இருந்தவங்களாம் கூட இங்கே நம்ம வந்திருக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அடிப்படையாக வந்து மனசு எப்படி செயல்படுதுங்கிறத ஒரு தெளிவான நுட்பத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்க. ஒரு விஷயம் எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அப்போ தானே நம்மளால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற இது தெரியும் இல்லையா? ஒரு மிக்ஸி இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. மிக்ஸி கூட ஒரு மேனுவல் கிட் இருக்குது இல்லை? தெரியுமா? மேனுவல் கிட்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு, எதை எப்படி போட்டு அரைக்கணுங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. அதுக்கு பேர் வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிற மேனுவல் கிட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் கண்டுபிடிக்கிறது மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத மேனுவல் கிட்ட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவத் ஐயா, பகவத் மிஷன் இதையெல்லாம் சந்திக்காததுக்கு முன்னே இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆன்மீக அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை குறை சொல்லலை, நாம் என்னவாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் என்ன நோக்கி பண்ணுறோம், பட் இங்கே ஐயா வந்து என்ன மாதிரி அணுகுமுறையில் சொல்கிறாருங்கிறத நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இங்கே என்ன சொல்கிறாங்கங்கிற வேறுபடுத்தி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தெரியும். சரிங்களா? இப்போது நமக்கு வந்து வீட்லேயே ஆகட்டும், சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, சதா மனசை அலைய விடாத, என்ன சொல்லுவாங்க, அமைதியாக இரு, மனசு ரிலாக்ஸாக வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம்லாம் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு 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 சின்ன வயசில் அதெல்லாம் பற்றி பெரிய யோசனை இருக்காது. ஒரு 15-16 வயசு ஆனதுக்கு பிறகு நமக்கு என்ன ஆகிடும், மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவான சில எண்ணங்கள் அப்போ தான் நமக்கு தோண ஆரம்பிக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் இதெல்லாம் தோண ஆரம்பிக்கும்போது நமக்குள்ளே வெளிப்படுற எண்ணங்கள், உணர்வுகள் வந்து நமக்கே பிடிக்காது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு 14-15க்கு அப்புறம் தான் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நிகழ்வே ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக இன்றைக்கி இன்னும் முன்னே ஸ்டார்ட் ஆகுது, இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் அது வந்து ஒரு இதாகும். இப்போ நமக்கு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசில் வெளிப்படுற அந்த எதிர்மறையான எண்ண உணர்வுகள் நமக்கே என்ன பண்ணலைங்க, நமக்கே பிடிக்கல. எனக்குள்ளே தான் வெளிப்படுது, ஆனால் எனக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. சரி, இதுக்கு என்னடா சொல்யூஷன்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு பார்க்குறோம். நான் எதையும் வந்து நீங்கள் வந்து
நான் எப்படி சிந்திச்சனோ அந்த மாதிரி ஒரு என்னுடைய பாதையிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் அது எதையும் இதாக நினச்சிக்க வேணாம். சரியா? சாமிக்கெல்லாம் கும்பிட்டு பார்க்குறோம். கும்பிட்டா மாறுதா? மாறலை. அப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்தது கொஞ்சம் எல்லாம் ரிலேஷன்ஷிப் அங்கே இங்கே பார்க்கும்போது தியானம் பண்ணுறதுங்கிறது அப்போ தான் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஓ, அப்போ வந்து இது என்ன சாமி முதோட இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேட் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தியானத்து பக்கம். அப்போ தான் நம்ம ஏதோ ஒரு தியானத்து பக்கம் நம்மளை எதை வேணால் தியானம் பண்ணால் மனசு அமைதியாகும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுருது. நாம் என்ன பண்ணுறோம்? அப்படி தானே இன்றைக்கி ஊரில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? நாமளும் தியானத்தை நோக்கி நாம் ஏதோ ஒரு அமைப்பு சென்டர் ஏதோ ஒன்று கான்டாக்ட் பண்ணி அதில் வந்து நம்மளை இணைச்சிக்கிட்டு நம்ம அதில் போகிறோம். அங்கே போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க, மென்டலுக்கும் ஒரு தியான பயிற்சி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் போனோடனே என்ன பண்ணுவோம்? கடன்னு நல்லா ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். செஞ்ச உடனே உடம்பு எப்படி ஆகிடும்? ஒரு லைட்டரான ஒரு எஃபெக்ட் ஆகிடும். நீங்கள் அது வரல இருந்த ஒரு வெயிட்லாம் இருந்து என்ன பண்ணிவிடுவீங்க? கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆனோடனே ஓகே நம்ம பரவாயில்ல, ஏதாச்சு உடம்புலாம் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவோம். இதே மாதிரி மனசுக்கு இந்த பயிற்சி செஞ்சால் என்ன ஆகிடும்? ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பயிற்சியை எப்படி உடல்நிலைக்கு செஞ்சு ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பயிற்சி செஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மிதக்கிற மாதிரி அப்படியே ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணோன்னே ரைட்டராப்பா இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி அதே மாதிரி மைண்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் ஃபிசிக்கலில் கிடைச்ச மாதிரி மனநிலையில் கிடைத்ததா? இதுதான் கேள்வி. கிடைச்சதா? எப்பயோ ஒரு நாள் ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளை அறியாமல் ஒரு என்னமோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஒரு அனுபவம் கூட ஏற்பட்டிருக்கலாம். சில நாளில் ஏதோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதை வந்து தான் பரவச உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு மைண்டு வந்து எல்லாத்தையுமே எது நடந்தாலும் அது என்னவா எடுத்துக்கும்? ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வந்துடும். கிட்டத்தட்ட நான் வந்து ஆழியார் வேதாத்திரி மகரிஷி ஐயாட்ட தான் எல்லா கிளாஸு எல்லாமே பண்ணேன். அதில் ஆசிரியர் பயிற்சிகளும் போய் எல்லாமே அது நமக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்து ஐயாவை அறிமுகப்படுத்தி வைத்ததே வந்து வேதாத்திரி மகரிஷி ஐயா தான். ஓகேங்களா? அதனால் நமக்கு ஒரு நல்ல ஃபார்மை உருவாக்கி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்களா? வேதாத்திரி மகரிஷி தான். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம அந்த இது பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஆழியாரில் போய் ஒரு 3 நாள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு, ஏன்னா வெளியிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பு டென்ஷன். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு கியூன்னோம்னா பக்கத்தில் நிற்கிறவர் நமக்கு தட்டத்தை எடுத்து கொடுப்பாரு. அதாவது ஒரு ரொம்ப ஒரே ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அப்படியே ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மைண்ட் அப்படியே ஏகாந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே வானத்தை ரசிக்குது, மலையை ரசிக்குது, இயற்கையை ரசிக்குது, எப்படியோ அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஒரு ஃபீலிங்காக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அந்த 2-3 நாள் இருந்துட்டு காம்பவுண்டு காட்டு வெளியே வந்து பஸ்ஸு யாருன்னு என்ன ஆகுது, பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பார்த்தாக்கா நமக்கு அவங்க மேலே என்ன ஆகுதுன்னா, ஏன் இவங்கெல்லாம் இப்படி என்ன சொல்கிறது, அறியாமையிலிருந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு தோணும். அடுத்து கொஞ்ச நேரம் ஆக என்ன ஆகும், கொஞ்சம் நஞ்சம் அப்படியே வீட்டுக்கு வரங்காட்டியுமே என்ன ஆகிடும், ஒரு பாதிக்கு மேலே போயிடும். வீட்டுக்கு வீட்டுக்காரம்மா தப்பா சொல்ல 3 நாள் ஒரே கொண்டாட்டமா அப்படின்னு அவங்க கேட்க இப்படி தானே சொல்லுவாங்க. நல்லா போடுற அவங்க அப்பா 3 நாள் சுற்றிவிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க. பசங்களில் நமக்கு அப்படியே என்ன ஆகிடும், சரன்னு எல்லாம் தாகங்கள்லாம் சரன்னு எல்லாம் ஏறும். மொத்தத்தையும் வீட்டுக்கு போய் அது முடிஞ்சு போயிடும். இருந்த பரவசம் எங்கே, சுத்தமாக காணாது போனது எங்கேங்கிற கண்டிஷன் ஆகிடும். அப்போ நாம் மறுபடியும் என்ன பண்ணுவோம்,
அந்த 3 நாள் வெயிட்லெஸ்ஸாக மனசு ரீதியாக ஃபீல் பண்ணோம்ல, அந்த அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் என்ன பண்ணுறோம் தொடர்ந்து மெடிடேஷன். இது மெடிடேஷனை தவறாக சொல்ல, மெடிடேஷன் மூலிமா என்ன பண்ணோம், நிரந்தரமாக அந்த பரவச உணர்வை நாம் தக்க வச்சுக்கிட்டு, எதனாலையும் எதுவே நடந்தாலும் நான் என்ன ஆகக்கூடாது, வெளியில் என்னவே ஆனால் கூட நான் என்ன ஆகக்கூடாது, கூல் டவுனாக இருக்கணும், டென்ஷனே ஆகக்கூடாது. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்மை. என்ன பண்ணுறோம், அதுக்கு தான் நம்மளுடைய முயற்சியில் அப்படி தானே இருக்குது. நண்பர்களே அப்படி இருக்கா, வேறு மாதிரி இருக்கா? அப்படி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எஃபோர்ட்டை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்லேயாவது ஒரு தடவை அந்த மாதிரியான ஒரு கிக் எஃபெக்ட் கிடைக்கும், அப்புறமேட்டு வரவே வராது. நாமளே என்ன பண்ணுவோம், அதுக்கு ஐஸ் கட்டி வச்சு, நான் பண்ண வேலை சொல்கிறேன், ஐஸ் கட்டி வச்சு என்னென்னமோ எஃபர்ட்லாம் போட்டு என்ன பண்ணுவோம், அதாவது அந்த உணர்வை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கடுமையான எஃபோர்ட்ஸ் முயற்சிகள்லாம் போடுவோம். அத்தனையும் போட்டாலும் என்ன ஆகாது, ஐஸ் வேணால் கூலிங் கரையும், நமக்கு ஒன்றும் நிகழாது. இப்படி தான் மாறி மாறி போயிட்டுருக்கும். அப்போது இதுதான் இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நம்மளும் அடுத்தடுத்தது அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு கட்டத்து மேலே அதிலிருந்து அடுத்த ஆன்மீக அமைப்பு அப்படி சின்ன கொஞ்சம். அப்புறம் என்னென்னா, ஆன்மீகன்னு சொல்லிட்டாவே என்ன பண்ணுறது, எது ஆன்மீகன்னு எதை படித்தாலுமே அது என்னன்னு படித்து பார்க்குறது அப்படிங்கிற அளவுக்கு நாம் அடுத்தடுத்து மேம்பட்டு போகிறோம்னு வச்சுக்கிங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இதில் விட்டுட்டு இப்போ திருவண்ணாமலை போனால் ரமணர் புக்கை அங்கே போய் அங்கே உட்காந்துருக்கிறது, அப்படியே ஒரு அதாவது என்னென்னா நமக்கு ஏதோ ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு என்ன பண்ணுறோம், அங்கே போய் உட்காந்துருக்குறோம். அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படி வரும்போது நாமளே என்ன ஆகிடுவோம், ரமணராகவே ஆகிடுவோம். ரமணராகவே ஆகிட்டு அப்படி மெதுவாக அப்படி திரும்பி பார்க்குறது, இப்படி பார்க்குறது, அப்படி தான் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். வீட்டில் வந்தால் நம்ம புத்தகத்தை தூக்கிட்டு வந்தோம்னா, இப்போ என்ன புஸ்தகம் அப்படிம்பாங்க. ஓ இப்போ 2 நாளைக்கு இப்படி தானா அப்படிங்கிற அளவுக்கு. அதாவது இதெல்லாம் ரியலிட்டிக்காக நான் லைஃப்பில் நடந்ததை தான் சொல்கிறேன். இப்படி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு என்ன பண்ணுவோம், 4 புஸ்தகம் 5 புஸ்தகம் வாங்கிட்டு வந்து, புஸ்தகம் ஒரு பக்கம் என்னாச்சு, புக்ஸ் அக்குமுலேட் ஆகி புக்கு ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. புக்கு எதையுமே தவறாக சொல்ல, எல்லாமே ஏதோ ஒரு இதில் சொல்கிறாங்க, நமக்கு என்ன ஆகலை, புரியல, என்னமோ ஒரு மிஸ்டேக். அதான் நம்மளும் தொடர்ந்து முயற்சி பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை, தீவிரமான எஃபோர்ட் தான். ஏன்னா எப்படியோ ஒன்று நம்ம என்ன ஆயிடணும், பார்த்துடணுன்னு ஒரு எஃபோர்ட்டில் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லை, தீவிரம் தான். ஆனால் ரிசல்ட்டு தான் வரவே இல்லை. புக்ஸு சேர்ந்துச்சு, இங்கே அமைதி சுத்தமாக போச்சு. ஓகேவா, ரிலாக்ஸுங்கிறது சுத்தமாக இல்லை. சாதாவை விடவே நமக்கு என்ன ஆகுது, டென்ஷன் ஓவர் ஆகுது. நார்மலாக இருக்கவங்க கூட நல்லா இருக்க மாதிரி இருக்கான், ஒன்றுமே அவன் செய்கிறதில்லை, அவன் நல்லா இருக்கான். நம்ம எல்லாம் செஞ்சு அவனோட மோசமாக இருக்கான் மாதிரி இருக்கணும். எனக்கு அப்படிலாம் தோணுச்சு. ஏன்னா அவன்லாம் நல்லா இருக்கான், அவன் எல்லா அட்டகாசமும் பண்ணுறான், நல்லா இருக்கான். நீ எல்லாமே சாமியாக இது ஒரு தீவிரமாக எல்லாம் பண்ணி நீ ஆனால் ஒரு இதை பொறுத்துக்க முடியாமல் கத்துற என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஒரே இருந்துச்சு. இந்த கட்டத்தில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் கைலாசம் அப்படிங்கிற ஒரு மூலியமாக ஐயாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஜியோமணி முத நாள் போனார், நான் 2வது நாள் போனேன். ஞானின்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பொழிவு, ஒரு என்ன சொல்கிறது, பிரகாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கெல்லாம் அப்படியே ஒரு வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்குள்ளே ஒரு கற்பனை, மிகப்பெரிய கற்பனை. ஐயா இப்போயாவது என்ன பண்ணுறாருங்க, டாடியாவது வச்சுருக்காரு. நான் ஒரு 12 வருஷம் 14 15 வருஷம் முன்னே சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஐயா அட்வொகேட்டு எப்படி இருப்பாங்க, இப்போ கூட கொஞ்சம் உடம்பு நல்லா ஷவுட்டாக இருப்பாங்க. பேண்ட்டு, பிளாக் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, நல்லா கட்டையாக சேவிங் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறாரு. என்னால் சத்தியமாக இவர் ஒரு என்லிட்டன் ஞானின்னு நம்மளால் என்ன படிக்க முடியல. நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம கற்பனையும் நம்ம இதெல்லாம் வேறு மாதிரி எப்படியோ ஒன்று வச்சுருந்தோம். யதார்த்தத்தில் போய் அங்கே பார்த்தா நமக்கு ஒரு இதுவுமே வரல. முதல்ல நம்ம மைண்ட்லேயே நமக்கு என்ன ஆகலை,
ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டே ஆகலை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு மேலே அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் அப்படியே கேட்டுட்டு, அது தானாக வருது, அது தானாக போயிடும், நாம் இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாரு. ரைட்டு தான், நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் கடன் பிரச்சனைங்க எனக்கு, ஆனால் ரொம்ப மனவேதனையாக இருக்குதுங்கிறாரு. இந்த மனவேதனைங்கிறது தானாக வருது, அது தானாக போயிடும், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதேமாரி ஒருத்தர் வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர் யாராவது இறந்து போயிட்டாங்க, ரொம்ப மனவேதனையாக இருக்குதுங்கிறார். மனவேதனைங்கிறது தானாக வருது, தானாக போயிடும், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் வந்து வெவ்வேறு தளத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன பதில் அப்படின்னா, தானாக வருது, தானாக போயிடும், நாம் இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. எனக்கு வந்து இவருக்கு இது மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஏகப்பட்ட புத்தகம் புக்கை படித்த அறிவாளிகள் இல்லையா, அப்படி தான் நம்ம நினைப்போம். நம்மளாம் நிறைய புக்கு படித்த மேதாவிகள், ரமணராகவே வாழ்ந்து அப்படி இப்படிலாம் இருந்த நமக்கு இவர் என்ன எல்லாம் தானாக வருது தானாக போகுது, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம எப்படி அவுட் டு அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி. அவர் ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் கூட அன்னைக்கு எப்படி இருக்கோ அப்படியே அதுலேருந்து அவர் மாறவே இல்லை. ஏன்னா விட்டா என்ன ஆகிடுவாங்க, நம்ம ஆளுங்க உள்ளே பூந்து குழப்பிடுவாங்கங்கிறது அது வந்து காங்க்ரீட்டாக அப்படி தான் இருக்கிறாரு. அதில் எந்த சேஞ்சும் அவர் மாறவே இல்லை. அதாவது கருத்தில் சொல்கிறேன், அது காங்க்ரீட்டாக அப்படியே இருக்கிறார். அப்புறம் இப்படியே போகுது. ஒரு அன்னைக்கு சாயந்தரம் வரலும் போகும்போது, சாயந்தரம் வரலும் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் விட வந்து கடைசியாக வந்து ஏதோ சொல்லிட்டு வந்தாலும் லாஸ்ட்டில் எங்கே வந்துடும், மன அனுபவங்கிறது தானாக வருது, தானாக போயிடும், நாம் அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இவ்வளோதான், மொத்தமாக இப்படியே தான் ஆன்சர் வச்சு. எனக்கு காத்தாருந்து ராத்திரி வரலும் இதுக்கு அப்படியே ஓடிச்சு. ஏற்காட்டில் போயிட்டு நாங்கள் உட்காந்து இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் அப்படியே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ வேறு வழியில் வந்தாச்சு இல்லை அப்படின்னு உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போது எனக்கு காத்தாலேருந்து ராத்திரி சாயந்தரம் வாட்ச் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஒரு நிதானத்தை மட்டும் நம்ம, இது பார்க்குறது உங்களுக்கு சிரிப்பாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நிதானத்தை மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம மனசுக்குள்ளே அதை போய் வேலை செய்யணுமில்ல, இல்லைன்னு நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணுவோம். சரின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அப்புறம் அவர்கிட்ட பார்க்கும்போது இவர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அதில் கிளியராக ஏதோ ஒன்று அதிலேருந்து மாறாமல் சொல்லிகிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணுச்சு. என்னை அன்றைக்கி முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் வந்து இந்த ஞான விடுதலை அப்படிங்கிற புக்கை வந்து கைலாசம் எங்களுக்கு வந்து அப்போ வந்து அது டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. நமக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோ தெரியாது. அவர் படித்து விளக்கம் சொல்லுவார். நாங்கள் வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டுனால சனி ஞாயிறு 2 நாள் போய் நைட்டு உட்காந்து ஒரு டீலாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் இங்கிலீஷில் படித்து எங்களுக்கு தமிழ் விளக்கம் சொல்லுவார், கேட்டுட்டு வர்றது. 2 வாரம் இந்த மாதிரி போய் கேட்டு அந்த புக்ஸை ஃபுல்லாக ரீட் முடித்த வாட்டி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிச்சு. மனசுக்குள்ளே வர்ற, நம்ம முயற்சி இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நாம் பொறுப்பு இல்லை, நாம் அதுக்கு ஒன்றுமே பண்ணவும் முடியாது அப்படின்றது புரிஞ்சு போச்சு. சரிங்களா? அது நான் அதை எப்படி எடுத்துக்கோன்னா, இது தானாக வந்துச்சு, தானாக போயிடும், நாம் இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னா என்ன ஆகிடும், அதாவது ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் என்னை இறுக்கமாக மனசை வந்து அழுத்துது. அப்போ நான் என்ன சொல்லிக்குவேன், இது தானாக வந்துச்சு, தானாக போயிடும், இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு உடனே அந்த விஷயத்துடைய அழுத்தம் ரிலாக்ஸ் ஆகிடும், நான் ஃப்ரீ ஆகிடுவேன். ரொம்ப அது நமக்கு வந்து அது நாள் வரலும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு தளர்வு நிலையை எனக்கு ஏற்படுத்துச்சு. உடனே என்ன பண்ணேன், எல்லா விஷயத்துக்கும் என்ன ஆகிறது, தானாக வருது, தானாக போகுது, நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை இப்படின்னு சொல்கிறதையே வந்து ஃபுல் டைம் ஜாப் ஆகிடுச்சு. காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி வரலும் நிறைய விஷயத்துக்கு கிட்டத்தட்ட இதையே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி ஒரு டைப்பில் ஒரு 2-3 மாதம் ஆகிப்போச்சு. மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம், அவர்கிட்ட, ஏன்னா இப்போல்லாம் நிறையா வசதி இருக்குது, அப்போ அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டு அவரே நேரில் பார்த்து கொஸ்டின் கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் நேரிலேயே போய் அவர்கிட்ட உட்காந்து எங்களுக்கு கடற்கரைக்கெலாம் கூப்பிட்டு போய் பஜ்ஜி காஃபிலாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான்,
தானாக வருது, தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஆகிடுது, மனசு ஃப்ரீ ஆகிடுது. ஆனால் இப்படி சொல்கிறதையே ஃபுல் டைம் ஜாப்பாக எவ்வளோ நேரம் சொல்கிறது? ரியல் நண்பர்களே, நான் கிட்டத்தட்ட 3 மாதம் இதே முழு நேரம் வேலையே செஞ்சேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன அதுக்கு வந்து சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். நான் வந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் வந்து அப்படி இப்படி அது இது நடந்தது, அது இதுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஐயா அது தானாக தான் இங்கே வந்துச்சு, தானாக போகுது, நம்ம ஒன்றும் பண்ண தேவை அப்படிங்கிறதும் தானாக தானே வருதுன்னாரு. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அதாவது மொத்தமாக அந்த எண்ணமே தானாக வந்ததில் தான் நீங்கள் 2வது யோசிக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுவும் தானாக தானே வருதுன்னாரு. நண்பர்களே, 3 மாதம் அந்த கோணத்தில் நான் என்ன பண்ணல, நம்ம மனசு அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் என்னன்னாரு, அதுவும் தானாக தானே வருது அப்படின்னாரு. நான் பேசுனது 10 நிமிஷம், அவர் சொன்னது ஒரே லைன், அதுவும் தானாக தானே வருது அப்படின்னாரு. எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக என்ன பண்ண தோணலை. எந்த டாக்கிங்குமே எதுவுமே கேட்கவே தோணலை. ஓங்கி ஒரு அடி சும்மா நங்குன்னு தலையில் வச்ச மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அதுக்கு மேலே இனிமேல் கேள்விகளே இல்லை போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆகிப்போச்சு. அப்புறம் மீதியெல்லாம் ஜீவமணி மீதியெல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க. என்னமோ யாரோ எதையோ கேளுங்க, நமக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்க, செயல்படுறதுக்கு அடுத்தது ஸ்கோப்பே இல்லாத மாதிரி ஒரு பிளாங்க் ஸ்டேட் ஆகிப்போச்சு. அப்போ தான் வந்து அதிலிருந்து அப்புறம் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் அடுத்த நாள் வந்து ஐயாவோட நண்பர்களோடு சேர்ந்து அங்கே பாபநாசன்னு ஒரு இடத்துக்கு எல்லாம் போகிறோம். இனோவா காரில் போகிறோம். இவர் கடைசி சீட்டில் உட்காந்துருக்காரு. நாங்கள்லாம் உட்காந்து அவங்க நண்பர்கள்ட்டெல்லாம் எங்கள் குரு இப்படி, நாங்கள் இப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் ஆர்கியூமெண்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட அந்தாண்ட கடைசி சீட்டில் அவர் வராரா வல்லியான்னு கூட தெரியல, அமைதியாக அப்படி உட்காந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கார். ஃபுல் சைலண்ட்டு. ஒரே ஆர்கியூமெண்ட்டு, விவாதம் நடக்குது. சாயந்தரம் ஜங்ஷனில் ஊருக்கு கிளம்புறதுக்கு வரோம். எதுவுமே அவர் பேசவே இல்லை. அப்படியே நம்ம சைலண்ட்டாக அப்படியே போய்ட்டுருக்குது. ரிட்டன் கிளம்பும்போது என்ன சொன்னார், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் முடிச்சிக்கிங்க, யாருக்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கிளாரிட்டி ஆகிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் இது என்னான்னு பார்க்கணுங்கிறதுல ஒரு தீவிரமாக எடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் தான் எப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போது நான் கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவத் மிஷன் இதுக்கெல்லாம் வராத முன்னே நீங்கள் ஏதோ ஒரு ஆன்மீக அமைப்பில் தான் இருந்திருப்பீங்க. உங்களுடைய முயற்சி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவின் முயற்சினால் மனசை நாம் விரும்பின மாதிரி மாற்றிக்கணும் அப்படிங்கிற எஃபோர்ட்டில் தானே நீங்கள் செயல்பட்டீங்க. அதுக்கு ஏதோ ஒரு பயிற்சி கொடுத்துருப்பாங்க, தியானம். நான் எந்த தியானம் என்ன கூட ஏதோ ஒரு மெடிடேஷன் டெக்னாலஜி என்ன கூட கொடுத்துருக்கட்டும், அதனுடைய ஃபார்முலா என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அறிவின் முயற்சியின் மூலம் மனதை அறிவின் விருப்பத்திற்கு தகுந்தாற் போல் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி தான் இன்றைக்கி வரலாம் ஆன்மீக அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த ஆன்மீக அமைப்பில் எந்த பயிற்சி வேணால் எடுத்து பாருங்கள், ஒரே ஃபார்முலா இந்த கேட்டகரியில் தான் இது இருக்கும். நீங்கள் வேணால் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறத உடனே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இது நான் வந்து எத்தனை வருஷம் யோசித்தது, நீங்கள் வந்து இப்போ தான் கேதர் பண்ணுறீங்க. கொஞ்சம் வெயிட் அண்ட் ஈஸியாக யோசனை பண்ணுங்கள். இப்போ இங்கே தான் வந்து இங்கே ஐயா அணுகுமுறையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு என்ன பண்ண சொல்கிறாங்க, மனசை வந்து டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுருங்கிறார். ஓகேவா? இப்போது தாட்டுன்னு நீங்கள் காத்தாலேருந்து நிறையா கேட்டிருப்பீங்க, திங்கிங்னு கேட்டிருப்பீங்க. நான் கேட்குறேன், அகம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, புறம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பகவத் மிஷனில் மட்டுமே கேட்கக்கூடிய பிரத்யோகமான வார்த்தைகள். நான் வந்து இப்போ வந்து சராசரியாக இந்த வகுப்பு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்குறேன், தாட்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது தமிழில். தாட்டுங்கிறது இங்கிலீஷ் சார், என்னங்கிறது தமிழ் தானே. தப்பாக சொல்ல, அப்படி தான் சொல்லுவோம். திங்கிங்னா திங்கிங் தான்.
அதுவும் தாட் மாதிரி தான், கிட்டத்தட்ட யோசிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இப்படி தான் சொல்லுவீங்க. தாட் என்பது நம்முடைய முயற்சியாக இல்லாமல் நமது மனதில் வெளிப்படுவது தாட் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும், நம்ம முயற்சி இல்லாமல் வெளிவந்த தாட்டில் நம்ம அறிவை வச்சு நாம் வெளிப்புற செயலுக்கு சிந்திச்சுக்கிறதுக்கு பேர் என்னங்க, திங்கிங் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இது நாள் வரலும் உங்களுக்கு தெரிந்ததா? சொல்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? டோட்டலாக ஐயாவோட அணுகுமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆன்மீகம் 99% வச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு டைரெக்ஷனில் போகிறாங்க. இவர் டைரெக்ஷன் என்ன, அதுக்கு நேர் எதிரான டைரெக்ஷன். சொல்கிறது புரியுதுங்களா? உலகமே இப்படி போச்சுன்னா இவர் வந்து அந்தாண்ட போய் இவ்வளோ வரலும் முட்டி யாருக்குமே என்ன ஆகலை, சொல்யூஷன் கிடைக்கல. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்வளோ காலம் ஆன்மீகத்தில் எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் ட்ரை பண்ணி யாருக்கும் என்ன கிடைக்கல, ரிசல்ட் கிடைக்கல. எதாக இருந்தாலும் ரிசல்ட் கிடைக்கணும்ல. நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டாலும் ரிசல்ட் கிடைக்காம அது என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து இவர் எதெல்லாம் அதில் தான் இவருடைய 40 ஆண்டு கால கடுமையான முயற்சிக்கு அப்புறம் பரவச உணர்வு தான் உச்சபட்சம்னு நினச்சா அவருக்கு ஃபுல்லாக அதுவே கம்ப்ளீட்டாக வந்து கூட என்ன அதை இன்னைக்கு காத்தாலும் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். அதுவுமே என்ன பண்ணல, அவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணல. ஓகேங்களா? அப்போ வந்து அதுவுமே வந்து ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு அனுபவம் தான் அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? ஆக ஆன்மீகமே வந்து வேற ஒரு டைரெக்ஷனில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனசுடைய அறிவோட கட்டுப்பாட்டில் மனசு செயல்படணும்னு ஒட்டுமொத்த ஆன்மீகம் செயல்படுது. இவர் என்ன சொல்கிறாரு, மனசை டோட்டலாக என்ன பண்ண சொல்கிறாரு, ஃப்ரீடம் கொடுத்துட்டு மனசில் என்ன வந்திருக்குதுங்கிறத எது தெரிஞ்சுக்கணுங்க, அறிவு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இதை மனசுன்னு வச்சுக்கலாம், இது என்னன்னு வச்சுக்கலாங்க அப்படின்னு. மனசு இங்கே இருக்குதான்லாம் கேட்டக்கூடாது. சும்மா ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். மனசுங்கிறது இது, அறிவுங்கிறது இதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மனசில் ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது இங்கே மனசுக்குள்ளே என்ன ஆகும், நேச்சராக ஏதோ ஒரு எண்ணமோ உணர்வோ தாட்டுன்றது நேச்சராக என்ன பண்ணுங்க, நம்முடைய முயற்சி இல்லாமல் வெளிப்படும். இந்த வெளிப்படுறத இந்த அறிவு என்ன பண்ணும், என்ன நமக்கு எண்ணம் வந்திருக்குது, என்ன உணர்வு வந்திருக்குதுங்கிறது இந்த அறிவு என்ன பண்ணிக்கும், புரிஞ்சிக்கும். புரிஞ்சிக்கிட்டு இந்த அறிவு வந்து வெளியில் செயல்படணுமோ தவிர இங்கே உள்ளே இறங்கி சரி பண்ணுறேன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சுன்னா என்னாச்சு, முடிஞ்சுது. நாம் இவ்வளோ காலம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இங்கே என்ன வந்திருக்குதுங்கிறதெல்லாம் அறிவுக்கு தெரிகிற மாதிரி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் சரி பண்ணுற வேலையை எங்கே பண்ணிடுறோம், மறுபடியும் உள்ளே இறங்கி மனசுக்குள்ளேயே சரி பண்ணுற வேலையை செஞ்சிடறோம். ரிசல்ட்டு விடை கிடைத்ததா, கிடைக்கல. இப்போ தான் என்ன சொல்கிறோம், இது வந்து நேச்சுரலாக எப்படி ஒரு சூரியன் வர்றது, சந்திரன் வர்றது, காற்று மாதிரி இயற்கையாக மனசுக்குள்ளே வெளிப்படுற எண்ணங்களும் உணர்வுகளும் நேச்சர். அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத எது புரிஞ்சிக்கணும், நமது அறிவு புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அறிவு வந்து எனக்கு மனசுக்குள்ளே வெளிப்படுறது எதுலேயும் எந்த வேலையும் இல்லைன்னு அறிவு தெளிவாக புரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, மேட்ரை முடிச்சு போச்சு. இல்லை, அறிவு வந்து அறிவு தனக்கு வேலை வந்து வெளி உலகத்தில் இருக்குது, தனக்கு மனசுக்குள்ளே அகத்தில் இல்லைங்கிறத அறிவு புரிஞ்சுக்கிட்டா மேட்ரு முடிஞ்சுச்சா இல்லையா? அதுதான் இன்றைக்கி வகுப்பில் போகிற அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக எனது மனதிற்குள் எனது அறிவிற்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் புரிதல்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அதை நாம் வந்து 2-3 எக்ஸாம்பிள்ஸு கொஞ்சம் இதோடு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சிக்கிறது தான் நம்ம மொத்த வேலையை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனசுக்குள்ளே நமக்கு வேலை இல்லைங்கிறத கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியது முதல் பார்ட். மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா? இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர், இல்லைன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு இருக்குதாம்மா? சரி, இருக்கா? சரி, ரைட்டு. என்னங்க இப்போ இருக்குதா? சரி, ரைட்டு. சரி, மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்கிறீங்க. ரைட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன வருங்கிறது நமக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சதுனா தான். இப்போ அடுத்தது எனக்கு இந்த எண்ணம் தான் வருங்கிறது முன்னதே தெரிஞ்சதுனா தான் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அர்த்தம். உங்களுக்கு எந்த எண்ணமாக உணர்வானாலும் வந்த வாட்டி தெரியுமா, வரத்துக்கு முன்னாடி தெரியுமா?
வந்ததுக்கு பிறகு தான் தெரியுனாவே நமக்கு அதில் வேலை இல்லைன்றது உங்களுக்கு புரியுதா? எண்ணமோ எந்த எண்ணமோ உணர்வோ வந்ததுக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரியும் அப்படின்னாவே அந்த தெரியுங்கிறது எது? எது? ரைட், சூப்பர். நீங்கள்லாம் கப்பூரங்கிறது பளிச்சுன்னு புரியுது. ஓகேவா? எது சொல்லுது? அறிவு தான் தெரிஞ்சிக்குது. எனக்கு வந்து கோபம் வந்துருக்குது, வெறுப்பு வந்துருக்குது, பொறாமை வந்திருக்கு, காமம் வந்திருக்கு, எப்படியோ ஒன்று சொல்கிறது எது சொல்லுது? நம்ம அறிவு தான் மனசு வெளிப்படுத்துறதை வச்சு புரிஞ்சிக்குது. அது வந்து அதை சரி பண்ணுறதுக்கு போய் தான் நாம் என்ன ஆயிட்டோம்? சிக்கலில் மாட்டிட்டோம். புரியுதுங்களா? வெளியில் தான் அதுக்கு வேலை. அறிவுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெளிப்புற கருவி. ஆயின்மெண்ட்டில் எழுதியிருப்பாங்கல்ல, எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அந்த மாதிரி அறிவுங்கிறது வெளிப்புற உபயோகத்திற்கு, ஆயின்மெண்ட் மாதிரி தடவி காமிக்கல, வெளிப்புற உபயோகத்திற்கு மட்டும். அதை வந்து இன்டர்னலாக நம்ம உள்ளே கொண்டு போய் தான் இது நாள் வரையிலும் நம்ம சந்திச்சிருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் என்ன காரணங்க? அறிவை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாமல் உள்ளே போட்டு தான் என்ன பண்ணிட்டோம்? படாத பாடுபட்டோம். இது வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் தான். ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னங்க? நமது உடலின் அக உள் உறுப்புகள்னு சொல்லலாம். சரியா? இந்த வெளியில் கை கால் இதெல்லாம் வெளி உறுப்புகள். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? வேகமாக ஓடுறேன். கிச்சனில் போய் ஒரு சுடுதண்ணி குளிச்சுட்டு வந்து இங்கே வந்து உட்காரேன். என்ன ஆகும்? மூச்சு அப்படின்னு இறைக்கும். ஹார்ட் என்ன பண்ணும்? டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பன்னு அடிக்கும், வேக்கும், எமோஷ்னலாக இருக்கும். ரைட்டா? இப்படிலாம் இருந்தால் உடம்புக்கு நல்லது இல்லையா? இப்படி தான் ஒருத்தர் வேக வேகமாக துடிச்சு அப்படின்னு என்னுடைய அறிவு சொல்லுதுன்னு வச்சுக்கிங்க. சொன்னோடனே என்னுடைய ஹார்ட்டு லங்ஸும் இல்லை நீ சொல்கிறது சரிதான் சரவணா, நானும் வந்து இனிமேல் வந்து கூல் டவுனாக கூலிங் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா? நான் என்ன கற்றுக்கணும் அது என்ன பண்ணாது? அது போக்கில் செயல்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானாக சொல்கிற எந்த கட்டளையும் அது என்ன பண்ணாதுங்க? கேட்காது. அது தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படும். ரைட்டா? இப்போ இந்த கை கால்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணுறது, இங்கேருந்து எஞ்சி போகணும்னு நினைக்கிறது தானே நடக்குதா? நாமளாக செய்கிறோமா? அறிவை பயன்படுத்தி எழுந்து போகிறோம், சுடு தண்ணி குடிக்கிறோம், திரும்ப வந்து உட்காரோம். இதெல்லாம் வந்து அறிவை பயன்படுத்தி நாம செய்கிற செயல்கள். சரியா? இது வந்து உடம்புல தான் இப்படியா, மனசுலையும் இப்படியா? மனசில் இப்படி தாங்கிறது இவ்வளோ நாளைக்கு நமக்கு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறோம். அறிவுங்கிறது புறம். அதை வச்சு என்ன பண்ணுறோம்? என்னுடைய ஹார்ட்டையோ லங்ஸையோ என்னால் என்ன பண்ண முடியாது? என்ன பண்ணிட முடியாது? எந்த ரூல்ஸும் ரெகுலேஷனையும் நான் சொல்கிற எதையுமே இந்த அக உறுப்புகள் என்ன பண்ணாதுங்க? அதை போல் என் அறிவு என்ன கத்தி உள்ளே எதை சரி பண்ணுறேன்னு எந்த முயற்சி பண்ணாலும் என்ன நடக்காது? எதுவுமே உள்ளே நடக்காது, நடத்த முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அது வந்து டோட்டலாக நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத இயற்கையான ஒரு இயக்கம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய மனசோட பிடியிலிருந்து என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நீங்களே பொறுப்புன்னு நினச்சிக்கிட்டு தானே சார் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நீங்களே காரணங்கிற நினச்சிக்கிட்டு தானே டென்ஷன் ஆகிறீங்க. இல்லை எப்படி? கரெக்டாக? இப்போது தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. தாட்டுன்றது நம்முடைய முயற்சி இல்லாமல் வர்றது. திங்கிங்கிறது வந்ததுக்கு மேலே நம்முடைய இதனோட காலம் வச்ச தகவலை வச்சு சிந்திக்கிறதுக்கு பேர் என்னங்க? திங்கிங். செயலுக்காக சிந்திக்கிறது தான் திங்கிங். சும்மா உட்காந்து போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் அதுவும் தாட்டு தான். புரியுதுங்களா? செயலை நோக்கி உங்கள் திங்கிங் இருந்தால் அதுதான் திங்கிங். ஓகேவா? சும்மா உள்ளுக்குள்ளேயே உட்காந்து படம் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் தாட்டு தான். புரிஞ்சுதுங்களா? அதனால் வெளிப்புற செயலுக்காக சிந்திச்சா தான் திங்கிங். மற்ற அனைத்துமே என்னங்க? தாட்டில் பூரா நமக்கு வேலை இல்லைன்ற முடிவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக வர வேண்டியதை தான் என்னன்னு சொல்கிறோம். ஞானம்னே அதை தான் சொல்கிறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து
புரிதல்னு சொல்கிறோம். புரிஞ்சிக்கிறதுனா எதை புரிஞ்சிக்கிறோம்? இந்த அறிவோட கட்டுப்பாட்டில் இந்த மனசோட இயக்கம் இல்லை அப்படிங்கிறத கிளாரிட்டியாக அறிவு புரிந்து கொள்வதைத்தான் என்ன சொல்கிறோம்? ஞானம்னு சொல்கிறோம். ரைட்டா? அந்த இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உள்ளே வெளிப்படுத்துறதை கண்டு என்ன நான் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு இவ்வளோ நாள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? உள்ளே வெளிப்படுற அத்தனத்துக்கு நான் தான் பொறுப்பாளின்னு சொல்லி தான் நீங்கள் நம்ம இவ்வளோ டென்ஷனாக ஆனதுக்கு காரணம் பூரா அதுதானே. இப்போ அதில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னா நமக்கு அதில் ரெஸ்பான்சிபிள் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? இப்போது இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் டியூனாக பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அதை கொஞ்சம் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். சரியா? ஒரு ராஜா இருக்கிறாரு. ராஜாவுக்கு வந்து பொழுதுபோக்கு என்னவா இருக்கும்? ரைட்டு. வேட்டையாடுறாரு, அரண்மனையில் இருக்கிறாரு, அந்தப்புறத்தில் இருப்பார், இப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க. போர் வந்தால் சண்டை போடுவார், இப்படி போயிட்டுருக்குது. இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு? வேட்டைக்கு போகும்போது ஒரு நாயை கூட கூட்டிகிட்டு போவாங்க, தளபதியும் கூட கூட்டிகிட்டு போகிறார். போயிட்டு ஒரு மானை குறிபார்த்து அம்புலாம் வச்சு கரெக்டாக ஃபோர்ஸாக குறிபார்த்து இழுது கவனமாக மானை அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? முழு கவனத்தையும் வச்சு இழுத்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் மலை மேலேருந்து ஒரு கருநாக பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்கு. அது வந்து ராஜாவுக்கு தெரியவே இல்லை. ஏன்? நீங்கள்லாம் கற்பூரங்கிறது எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. எனக்கு கப்புன்னு பிடிக்கிறீங்க இல்லையா? ராஜாவோட கவனம் எது மேலே இருக்குதுங்க? மான் மேலே இருக்கிறதுனால மேலே இறங்கிட்டு இருக்கிற இது தெரியல. நீங்கள் கூட சந்திச்சிருப்பீங்க, எதுப்புறம் நம்ம ஃப்ரெண்டு இப்படின்னு கையாட்டிட்டு போயிருந்துருப்பான். நம்ம கண்ணுக்கு லைஃப்பில் நடந்திருக்கா இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கவனம் எங்கே இல்லை, இதுப்புறம் தான் கையாட்டுறாங்க. நமக்கு அது மேலே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் மைண்டில் லாக் ஆகி போனதுனால நமக்கு தெரியல. அந்த மாதிரி ராஜாவோட கவனம் அங்கே ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கிறதுனால ராஜாவுக்கு தெரியல. இதை தற்செயலாக அந்த வேட்டை நாய் பார்த்துருது. ராஜா அந்தாண்ட குறி பார்த்துக்கிட்டு இருக்காரு, மேலே பாம்பு இறங்குதுன்னு சொல்லி நாய் என்ன பண்ணுது? ஒரே ஜம்ப் பண்ணி பாம்பு அந்தாண்ட தள்ளி விட்டுட்டு நாய் இந்தாண்ட விடுது. ராஜாவுக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங் ஆகிட்டு இப்படி பார்க்குறாரு. இந்தாண்ட பாம்பு உருண்டு கிடக்குது, இந்தாண்ட நாய் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஓ மேலே ஏதோ ஒரு பாம்பு இறங்கி இருக்குது, நம்மளை வேட்டை நாய் என்ன பண்ணிடுச்சு, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் எடுத்து காப்பாற்றிடுச்சு. அப்படின்னோடனே நாய் மேலே அவருக்கு என்ன வருது? ஒரு அதீத அன்பு. தன் உயிரை காப்பாற்றினது இல்லையா? அதனால் அரண்மனை கூட்டு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, சரி நாய் நல்ல அறிவாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கில்லை ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் வந்து, ராஜா இல்லையா, டீம் வந்து இறங்குது. நாய்க்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டீம் இறங்குது. நாய் வந்து ஆல்ரெடியே கொஞ்சம் ஷார்ப்பு. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஒரு காமெடிக்காக சொல்கிறது, கமலஹாசன் ரேஞ்சுக்கு ஒரு ஷார்ப் ஆக்கிடுறாங்க. அதாவது என்னென்னா, அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல, அப்படியே தத்துரூபமாக எடுப்பார். நம்ம முதல்ல ஒரு தடவை படம் பார்க்கணும், புரியுறதுக்காக ரெண்டாவது ஒரு தடவை படம் பார்த்தா தான் அந்த படம் நமக்கு, ஏன்னா அவராகவே நம்ம மாறினா தான் அந்த படம் புரியும். இல்லை எதுனாலும் சரி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவர் படங்களில் விமர்சனமாக சொல்ல அவ்வளோ அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக எடுப்பாருங்கிற மாதிரி, அந்தளவுக்கு யதார்த்தமாக இருக்கும். அந்த மாதிரி நாமளும் இப்போ என்ன கதையில் அடுத்தது சொல்கிறோன்னா, நீங்கள் அனைவரும் நாயாகவே மாறி இந்த கதையில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். இப்போ வந்து நாய்க்கு வந்து ஃபுல் ஸ்கில் கொடுத்துட்டாங்க. இப்போ நாய்க்கு வந்து ஆல்ரெடியே ஷார்ப்பு. இப்போ என்ன ஆயிடுச்சு? அதிகம் ஃபுல் ஷார்ப் ஆகிடுச்சு. ஃபுல் அறிவு அதிகமாக வந்தால் என்ன வரும்? ஏதோ ஒன்று வருது வச்சுக்கங்க. வந்தவங்க ராஜா வந்து டெய்லி சாயந்தரம் எங்கேயோ ஷேரட் வண்டியில் போகிறாரு. என்ன இருந்தாலும் நமக்கு தெரியாமல் டெய்லி எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி நாய்க்கு வந்து ஒரு சந்தேக உணர்வு வருது. ரொம்ப அறிவாளித்தனமாக போனால் என்ன வரும்? சந்தேகம்தான் வரும். உடனே நாய் என்ன பண்ணுது? ராஜாவுக்கு தெரியாமல் என்ன பண்ணுது? வேவு பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுது. போனால் ராஜா வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒரு நடு ஃபாரஸ்ட்டில் ராணிக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் ஆகி 25th ஆனிவர்சரின்னு சொல்லி தனியாக ஒரு கண்ணாடி மாளிகையை சர்ப்ரைஸாக கட்டிகிட்டு இருக்காரு. ராணிக்கு தெரியாமல் வந்தோடனே வேட்டை நாய்க்கு ஒரே
ஆச்சரியம், எங்கடா இவ்வளோ பெரிய பில்டிங் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மேலே ஒரு பெரிய கோபம். ஏன்னா இவர் அந்த அளவுக்கு இது வந்து பவர் எடுத்துக்குதுன்னு வச்சுங்களேன். சரின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கே தெரியாமல் ஒரு வழியாக அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே எகிரி குதிச்சிருது. உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தலான்னு சொல்லிட்டு ராஜா வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டியே கேட்டார், என்னப்பானார். சரி எல்லாமே ரெடிங்க, நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன், நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே நம்ம எல்லா செலிப்ரேஷனும் பண்ணிடலாம், நல்லா நீட்டாக இருக்குது, எல்லாமே பக்காவாக முடிச்சிட்டோங்க. சரி லாக் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு வராங்க. கண்ணாடி மாளிகைக்குள் யாருங்க? ஒரே ஒருத்தர் தான். யாருங்க? வேட்டை நாய் மட்டும்தான் இருக்குது. சரியா? இப்போ என்னென்னா நீங்கள் இன்னுமே கதையில் இனிமேல் தான் கவனமாக கேட்கணும். வேட்டை நாய் எவ்வளவோ அறிவு நுட்பமாக ரொம்ப தெளிவாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் இதுவரையிலும் அது பார்த்ததில்லை. அப்படின்னா அதை பற்றிய நாலேஜ் அதுக்கு இல்லை. ஓகேங்களா? அப்போ உள்ளே போன நாய்க்கு என்ன ஆகுது? ஏன்னா கண்ணாடி மாளிகைனால திருமண பக்கம்லாம் என்னவா இருக்குது? திருமண பக்கம்லாம் வேட்டை நாயாக இருக்கவும் நாய் வந்து எமோஷன் ஆகிடுது. நமக்கு தெரியாமல் இருந்தாலும் இங்கே எத்தனை வேட்டை நாயை வந்து பதுக்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ராஜா மேலே அளவு கடந்த கோபம். இந்த நாய்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், முடிச்சுட்டு தான் போகிறதுன்னு ஒரு வேகம், வெறி. ஒன்றுன்னா பரவாயில்ல, திருமண பக்கம்லாம் என்னவா இருக்குது? வேட்டைனா இருக்குது, இதெல்லாம் நம்மளை முடிச்சிருமோன்னு ஒரு பயம். இப்படி 3 உணர்வும் மாற்றி மாற்றி நான் என்ன பண்ணுது, ராஜா வந்து நமக்கு தெரியாமல் ஒரு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு ஆற்றாமை, இத்தனை நாய் முடிக்கணுங்கிற ஒரு வெறி, இந்த நாயெல்லாம் சேர்ந்து நம்மளை முடிச்சிருமோன்னு ஒரு பயம், மாற்றி மாற்றி நாய் ஒரே 3 எல்லாம் டென்ஷனில் ஃபுல் குலைக்க ஆரம்பிக்குது. குலைச்சா அங்கே என் கண்ணாடியில் என்ன ஆகுது? இல்லை, நாயை பொறுத்த மட்டும் அதெல்லாம் ஒரிஜினல்னு தான் நாய்க்கு தோணுது. புரியுதா? அப்போ நாய்க்கு இது கிட்ட போனால் எல்லா நாயும் என்ன பண்ணுது? கிட்ட வருது. நாய்க்கு இன்னும் பயங்கர பயமாகுது. சரி இன்றைக்கி நாம் முடிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுது. ஒரு கட்டத்தில் கத்தி தொண்டையே கிழிஞ்சி நாய் என்ன ஆகுது, டயர்டாகி தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. ஒரு 2 மணி நேரம் டோட்டலாக நாய் என்னங்க, அன்கான்சியஸ். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் கழித்து மொல்ல கண் விழிக்குது. விழித்தோடனே என்ன பண்ணுது, நாம் எப்படி இன்னும் சாகாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல, எப்படி நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறதே நாய்க்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து கண்ணாடியில் பார்த்தா எந்த நாயுமே என்ன பண்ணல, ஆக்ரோஷமாக இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நாய்க்கு ஏதோ ஒரு சம்திங் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏடா எல்லா நாயும் குலைச்சிச்சு, ஒரு நாய் கூட குலைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முல்லை எலும்பி செக் பண்ணி பார்த்துது. அப்போ தான் எல்லா நாய் தான். அப்போ நாய் வந்து முதன்முறையாக ஒன்றை கண்டுபிடிக்குது. நாம் என்ன செய்கிறோமோ அது என்ன பண்ணுது, அது அங்கே நடக்குது அப்படிங்கிறத நாய் கண்டுபிடிச்சிச்சு. சரி, இந்தாண்டு இது கிட்ட போனால் எல்லாமே கிட்ட வருது, எட்ட போனால் தள்ளி வருது. அப்புறம் இருந்தாலும் ஒரு குலைச்சி கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம், ஏன்னா அறிவு அதிகம் இல்லையா, ஒரு குலைச்சி கன்ஃபார்ம் பண்ணிக்குது. ஓகே அப்படின்னு உடனே அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அமைதியாக வந்து மெயின் டோர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் சைலண்ட்டாக வந்து படுத்துச்சு. குலைக்கிறதுல இனி புரோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மெயின் டோர் கதவை திறந்தால் போகலான்னு சொல்லி அமைதியாக படுத்துருச்சு. சரியா? கதை நல்லா இருந்ததா? கதையிலிருந்து ஒரு 5 கேள்வி கேட்கலாமா? சரி. வேட்டை நாய் என்பது என்ன? கண்ணாடி மாளிகை என்பது என்ன? கண்ணாடியில் தெரிகிற அந்த பிரதிபலிப்புனா என்ன? வேட்டை நாய் எதை கண்டுபிடித்தது? ஏன் போய் மெயின் டோர் விட்டு அமைதியாக உட்காந்துச்சு? மொத்தம் 5 கேள்விகள். யாராவது ஒருத்தர் ஏற்கனவே யூடியூப்பில் பார்க்காதவங்க, இப்போ தான் புதுசாக இன்றைக்கி கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருந்தால் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்கள். ஒன்றும் பாடம் நடத்தலைங்க, சும்மா ஜாலியாக சொல்லுங்க, எக்ஸாம் கிடையாது. என்னங்கய்யா? சரிங்க, பரவாயில்ல சொல்லுங்கள். அதாவது வேட்டை நாய்னா யார், கண்ணாடி மாளிகைனா என்ன, கண்ணாடியில் தெரிய ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, வேட்டை நாய் என்ன கண்டுபிடிச்சிச்சு, ஏன் போய் மெயின் டோர்ட்டு உட்காந்துச்சு? என்னம்மா? வேட்டை நாய்ங்கிறது மனம். சரிங்க.
சூப்பர். சூப்பர் 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 சூப்பர். இல்லை, வேட்டை நாயின்னா என்னன்னு கேட்டேன், கண்ணாடி மாளிகைன்னா என்னன்னு கேட்டேன். சரி, அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா தான் சொல்லியிருக்கிறீங்க. எதை கண்டுபிடிச்சிச்சின்னு சொன்னேன். சூப்பர். எல்லாம் இந்த டீமே கற்பூரமாக இருக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ரொம்ப ஹாப்பி. ஓகேவா? இருந்தாலும் நான் இதே கொஞ்சம் அப்படி கிளாரிட்டியாக சொல்லிடுறேன். நீங்கள் நல்லா தான் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வேட்டை நாய் என்பது வேறு யாரும் இல்லை, எனது அறிவு நான் தான். என்னங்க வேட்டை நாய்? கண்ணாடி மாளிகை என்பது என்னுடைய மனம். சரிங்களா? அடுத்தது கண்ணாடியில் தெரிகிற ரிஃப்ளெக்ஷனுங்கிறது நமக்குள்ளே வருகிற எண்ணங்களும் உணர்வுகளும். சரியா? எதை கண்டுபிடிச்சிச்சு? கண்ணாடியில் பார்த்து குலைச்சி என்ன பண்ண முடியல, நம்ம தான் வீணாக போவோமோ தவிர அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு நாய் கண்டுபிடிச்சிருச்சு. நாம் கண்டுபிடிச்சிக்கலாமா வேணாமா? கண்டுபிடிச்சிக்கலாமா வேணாமா? சரி. அதனால் இனிமேல் நம்ம என்ன பண்ண தேவையில்லை. நமக்கு உள்ளே வர்ற எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகளை எதை கண்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லை. சரி பண்ணுற வேலையை நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுட்டா போதும். புரியுதுங்களா? ஏன் உள்ளே பண்ணுச்சுன்னா, அகத்துக்குள்ளே அதுக்கு எந்த வேலையும் இல்லை. கதவு திறந்தாங்கிறது புறம், வெளியில் இருந்துன்னா போய் வேலை பார்க்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? வேட்டை நாய் புரிந்து கொண்டது. நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நம்புகிறேன். சரியா? புரிந்ததா? ரைட், ஓகே. இப்போது மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இப்போ இந்த ஸ்டோரி. புரிஞ்சுது இல்லையா? இதை என்ன சொல்கிறேன்னா, இன்னும் ஒரு 2-3 சயின்ஸ் எக்ஸாம்பிளாக பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம், அதாவது என்னென்னா, மனசுக்குள்ளே என்ன உணர்வுன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், அப்படியே அதிலிருந்து ட்ராப் பண்ணிடணும். அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அது அந்த அளவுக்கு காங்கிரீட்டாக புரியுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இந்த எஃபோர்ட் முயற்சியெல்லாம் போடுறோம். புரியுதுங்களா? நீங்கள் ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணும். அந்த இது இடமா டாக்கிங் பவுடரில் நான் டாக்கிங் டாம் ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். சரி, நான் சொல்கிறேன். இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் என்ன? டாக்கிங் டாம். பேசு. நம்ம செல்லு போயிடுச்சா? பேசு. அப்பா பேசு. பேசாதே. நான் என்ன சொல்கிறேன்? முதல்ல பேசுன்னு சொன்னேன், அதுக்கும் அது என்ன பண்ணுச்சு? ரெண்டாவது என்ன சொன்னேன்? இப்போ பேசாமல் தானே இருக்கணும். அது என்ன சொல்லிச்சு? பேசாதன்னு பேசுது. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம மனசு என்ன பண்ணுது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எதை பண்ணாலும் அது என்ன பண்ணுது, அதுக்கு ஏதாவது ஒரு ரெஃப்ளெக்ஷன் அது ஏற்படுத்தாமல் இருக்கிறதே இல்லை. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வேணும்னு சொன்னாலும் சரி, வேணான்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்தும். சரி, இந்த பொம்மையோட சத்தத்தை நிறுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பேட்டரி எடுக்கிறதா? சொல்லுங்க, சும்மா ஜாலியாக சொல்லுங்க. எதுங்க? ரைட்டு. சரி, நான் எதுவும் செய்யலை, சார் வராரு, அவர் ஏதோ நல்லா இருக்கிறியாப்பான்னு கேட்குறாரு, அதுக்கு என்ன சொல்லுவோம்? அதுக்கு அது நல்லா இருக்கிறியாப்பான்னு கேட்கும். இந்த பொண்ணு ஏதோ ஒரு வெயிட்டை பந்த டப்புன்னு கீழே போடுது, அதுக்கு என்ன பண்ணும்? ஆக இதுக்கு எதிர்ப்புற எது நடந்தாலும் அது என்ன பண்ணும்? நான் பேசினா மட்டும் இல்லை, எது இது கவனிக்குதோ கவனிக்கிறது என்ன பண்ணுது? எதை இது கவனித்தாலும் அது என்ன பண்ணுது? அதுக்கு தகுந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனை வெளிப்படுத்துது. இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் நிறுத்தத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? அது எப்படி வேணால் அடிச்சுக்கிட்டு போட்டுன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? கண்டுக்காம விட்டுறணும். ஃபர்தராக ரினியூவல் பண்ணுற வேலையை மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்தால், சத்தம் கேட்குதேன்னு பேசாதன்னு நான் பல தடவை பேசினாலும் அது என்ன பண்ணும்? நான் 10 தடவை சொன்னால் அதுவும் 10 தடவை சொல்லி தான் போய் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் மனசை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? மனசை நீங்கள் என்ன பண்ணிட முடியாது. நீங்கள் பார்த்து
உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த பொம்மை. புரியுதுங்களா? ரைட். தண்ணி டம்ளர். இது வந்து டெஸ்ட் 2. தண்ணி ஒரு கண்ணாடி டம்ளரு, கடுகு, ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் தண்ணி. போதும் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஸ்டெப் பண்ணுறோம். ஆனால் என்னுடைய முயற்சி எதை நோக்கி இருக்குதுங்க? தண்ணீர் தெளிவடைய வேண்டும். தண்ணீர் என்ன ஒன்றுங்க? தண்ணீர் தெளிவடையணும், தண்ணீர் தெளிவடையணும், தண்ணீர் தெளிவடையணும். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? தண்ணீர் தெளிவடையுமா? தண்ணீர் தெளிவடைய நான் என்ன செய்ய வேண்டும்? கலக்கிறத விட்டா என்ன ஆகுங்க? சுற்றிக்கிட்டு இருக்கிற தண்ணி சுழற்சி குறையும், கடுகு கீழே படிஞ்சிரும், தண்ணீர் தன்னால் தெளிஞ்சிரும். கரெக்டு தானே? நாம் என்ன பண்ணுறோம், மனசில் இந்த எண்ணம் மட்டும் வரவே கூடாது, இது மட்டும் வரவே கூடாது, இதை மட்டும் எப்படியாச்சும் சரி பண்ணணும், எப்படியாச்சும் சரி பண்ணிடணும், எப்படியாச்சும் சரி பண்ணணும், எப்படியாச்சும் சரி பண்ணிடணும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? தொடர்ந்து அறிவை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? அதானே சார் பண்ணுறீங்க? கரெக்டாக நான் சொல்கிறது? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? உங்கள் அறிவை கொண்டு உங்களுடைய மனசில் இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த உணர்வு வரக்கூடாது, இதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், அது மாற்றணும், இதை மாற்றணும், நீங்கள் போட்டு தொடர்ந்து என்ன பண்ணீங்க? கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. இருக்கிறோமா இல்லையா? அது என்ன ஆகும் சார்? என்னுடைய நோக்கம் தெளிவை நோக்கி. ஆனால் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? கலைக்கு தெளிவு வைக்கவே முடியாது. அது மாதிரி அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? தொடர்ந்து ஒன்றுமே அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அறிவு வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்த ஸ்பூன் மாதிரி புரிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கிங்க. என்ன ஆகிடும்? ஸ்டார்ட் மியூசிக்னு சொல்லி அது என்ன ஆகிடும்? அமைதியாகிடுச்சு அப்படின்னாக்கா அப்போ என்ன? அப்போ தெளிவுங்கிறது அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிட்டா என்னங்கிறது? தெளிவுங்கிறது நேச்சராக ஏற்பட்டுரும். நாம் அந்த தெளிவு நேச்சராக தானே ஏற்படுது. நாம் அதுக்கு ஒன்றும் எந்த எஃபோர்ட்டும் பண்ணலையே. புரியுதுங்களா? தண்ணி முடியும். அது மாதிரி அந்த முயற்சிங்கிறது நம்ம அறிவை ட்ராப் பண்ணிடுச்சுன்னா நேச்சராக உள்ளுக்குள்ளே கிளாரிட்டிங்கிறது நேச்சுரலாக ஹேப்பனிங் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? சரி. இது நமக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள். எல்லாருமே நம்ம இதை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஓகேவா? பார்க்குறோம், தலையை நல்லா தான் சீவிருக்கிறோம், பவுடர்லாம் அடிச்சுக்கிறோம், துணி இட்டுக்கிறோம், குங்குமம் கூட கரெக்டாக தான் வச்சுக்கிறோம், சேவு மட்டும் ஒரு நாள் ஆச்சு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இதை நம்ம எதை வச்சு வரோங்க? கண்ணாடியில் தெரியக்கூடிய பிரதிபலிப்பை பார்த்து நான் என்ன பண்ணுறேன்? புரிஞ்சுக்கிறேன். எனக்கு கண்ணாடியில் தெரிய பிரதிபலிப்பை பார்க்கணும். வேலை கண்ணாடிக்குள்ளே இருக்கிற எனது உருவத்துக்கு செய்யணுமா, வெளியில் இருக்கிற எனக்கு செய்யணுமா? நல்லா கவனிச்சதுனா தான் புரியும். கண்ணாடிக்குள்ளே என்னுடைய பிம்பம் தெரியுது. எனக்கு வேலை கண்ணாடியில் உள்ளே இருக்கிற பிரதிபிம்பத்தில் சரி பண்ணுறதா, வெளியில் இருக்கிற நிஜத்தில் என்ன சரி பண்ண வேண்டியதா? வெளியேன்னா என்னன்னு சொல்லுவீங்க சார்? கண்ணாடின்னு என்ன சொல்லுவீங்க? இங்கே தான் எல்லாமே கப்புறோன்னு சொல்லிட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணுறோம்? உள்ளுக்குள்ளே சரி பண்ணுறதுங்கிறது என்ன வேலை? என்றைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணாடிக்குள்ளே தலை செய்ய முடியுமா? கண்ணாடித்தில் என்னுடைய ரூபத்துக்கு நான் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத இதுக்கு மேலே பளிச்சுன்னு எப்படி சொல்கிறது? இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கண்ணாடியில் தெரியல பிரதிபலிப்பை நான் என்னால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா, மனசுக்குள்ளே என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். வெளியில் செயல் செய்யணும். சேவ் பண்ணுறது வெளியில் செய்கிற வேலை தானே. போட்டு அடிக்கிறது வெளியில் செய்கிற வேலை தானே.
எக்ஸ்டர்னல் வேலை தானே அது. உள்ளே பார்க்கணும், அறிவை யூஸ் பண்ணி வெளியில் வேலை செய்யணும். ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? கண்ணாடிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்ணாடிக்குள்ளே என்ன வெளிப்படுதுங்கிறத பார்க்கணும். அதை என்ன பண்ணணும்? வெளியே அதுக்கான ஆக்ஷன் செய்ய வேண்டியது தான் எதோட வேலை? மனசோட வேலையா, அறிவோட வேலையா? சூப்பர் சூப்பர், அவ்வளோதான் மேட்ரு. புரிஞ்சுதா? இதை தான் சொல்கிறாங்க அகத்துக்குள்ள வேலையே இல்லை. என்ன வேலை இல்லை? நான் எத்தனை காலம் இதுக்குள்ளே போய் எனக்கு நான் சேவ் பண்ணால் உள்ளே சேவ் பண்ண முடியுமா? இன்னும் ஒரு பொறப்பே எடுத்து பண்ணால் கூட அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, நீங்கள் காங்கிரீட்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். நமக்கு வேலை உள்ளேயே பார்த்து வெளியில் செஞ்சுக்கிறது தான். புரியுதுங்களா? அகத்தில் வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் பயன்படுத்தி வெளியில் உங்களுக்கு தேவையான செயல்களை செய்து கொள்ளுங்கள். சரியா? இப்போ நைட்டு படுத்துட்டோம், எந்த ஆஃபீஸ் போல் தலை சீவில் ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணும்? கண்ணாடி பிரதிபலிப்பை காமிக்குமா காமிக்காதா? காமிக்கும். நமக்கு வேலை இருந்தால் வேலை பார்க்கலாம், வேலை இல்லை என்ன செய்யலாம்? நீ காமிச்சிட்டு போ அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். புரியுதுங்களா? அப்போ அது சுதந்திரம் கொடுக்கறதுனா என்னங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். என்ன பிரதிபலிப்பு என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதுதான். புரியுதுங்களா? நமக்கு வேலை உள்ளே இருக்கிறத பயன்படுத்தி வெளியில் வேலை செஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கும். ரைட், டார்ச் இதோட போதை முடிச்சு நான் நேராக போயிடுறேன். இப்போ இந்த இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியாது. சின்ன வயசில் நமக்குலாம் நிறைய பட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு சொல்லி? உதவா கரை. ஒரு வேலைக்கு கூட உருப்படியாக செய்கிறது இல்லை. இப்படி நமக்கு நிறைய அவார்டுகள் பட்டங்கள் நமக்கு வந்துருக்குமா இல்லையா? உங்களுக்கு வந்துச்சோ இல்லையோ, எனக்கு வந்துச்சு. இப்போ அவங்க நம்மளை அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம சரியில்லையா, நம்ம செஞ்ச வேலை சரியில்லைனாலும் அப்படி நம்மளை பேசுகிறாங்களா? சொல்லுவாங்களே, இல்லை வேஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தெண்டச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி அவங்களாம் நம்மளை விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம செயல் சரியில்லைங்கிறதுனால அப்படி நம்மளை சொல்கிறாங்களா, இல்லை நம்மளே சரியில்லையா? ரைட். அதை எப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது வச்சுங்க. இப்போ என் கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன், எனக்கு எதிர்ப்புறக்கு யாராவது தெரியுமா? தெரியாது. புரியுதுங்களா? இதே டார்ச் லைட்டை இப்படி அடித்தேன்னு வச்சுக்கிங்க, என்ன பண்ணலாம்? அவர் கூட லைட்டாக கண்ணை மூடுறாரு, எப்போ முடிப்பான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு தடுமாட்டத்தோடு பார்க்குறாரு. முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒருத்தரையும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்க முடியுமா? முடியாதா? அப்போது என்னுடைய அதாவது இந்த டார்ச் தான் கவனம். இதுதான் ஃபோக்கஸ் தானே இது சொல்லுவாங்க. இந்த ஃபோக்கஸ் என் மனதை நோக்கி இருக்க வேண்டுமா, என் அறிவை நோக்கி இருக்க வேண்டுமா? மனசு நோக்கி இருந்ததுனால தான் நம்மளை என்ன சொன்னாங்க? உதவாக்கரை, தண்டச்சோறு, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு எல்லாம் சொன்னது. நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, மனசை ட்ராப் பண்ணிவிட்டு மனசில் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அறிவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யார்? நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் மேன். புரியுதுங்களா? சொல்லுவாங்கள்ல, அவர்கிட்ட ஒரு வேலையை கொடு, பர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னு என்னென்னா, யார் செயல் நேர்த்தியாக செயல் செய்கிறாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க? அவங்கள தானே பாராட்டுவாங்க. அதனால் நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய சரியில்லாத செயல்களை நம்ம என்ன பண்ணிடணுங்க? மாற்றிக்கணும். மாற்றி சரியான செயலை நாம் தான் செஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சரியில்லாத செயல்களில் செய்வன செய். பல மணி நேர பேச்சுகளை விட என்ன சொல்லுவாங்க? கடுகளவு செயல் சிறந்தது. ஓகேவா? அதனால் என்னென்னா, பிரார்த்திக்கும் உதவிகளை விட உதவும் கரங்கள் உயர்ந்தது. அதனால் என்னதுன்னா, ஃபிசிக்கலாக நீங்கள் என்ன செயல் ரீதியான மாற்றத்தை மட்டும்தான் எல்லாராலையும் விட முடியும். மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா?
நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் செயலை. நீங்கள் செயலை மாற்றினீங்கன்னாவே நீங்கள் என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எல்லாமே நல்ல சேஞ்சுக்கு நமக்கு வந்துடும். சரியா? மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நடைமுறை எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி நான் வந்து இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். ஓகேவா? பேசலாமில்ல இன்னும் கொஞ்சம் நேரம்? ஒன்றும் ரைட், ஓகே. இப்போ வந்து நம்ம தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்தோம். ஒரு வேட்டை நாயின்னு ஒரு கதை சொன்னேன், ஒரு 4 எக்ஸாம்பிள் சொன்னேன். இதெல்லாம் என்னத்தை குறிக்குது? நம்ம மனசுக்குள்ளே எதுக்கு வேலை இல்லை? இந்த அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறதுல நீங்கள் காங்கிரீட்டாக ஆகிட்டீங்களா, இன்னும் ஆகலையா? ஆனால் நீங்கள் யாருங்க? அவ்வளோதான் மேட்ரு. ரைட்டா? இப்போது உள்ளுக்குள்ளே ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகளே வந்தால் கூட வெளியே பாசிட்டிவாக செய்யலாமா, செய்ய முடியாதா? அதை எப்படிங்கிறத ஒரு அனுபவத்தில் பார்த்துட்டோம்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் நமக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நாம் தான் மாற்றி செய்யணும். பார்க்கலாமா? சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கலாம். இப்போ எனக்கு சின்ன வயசில் ஒரு 18-20 வயசில் கார் ஓட்டணும்னு அலாதியான விருப்பம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா காரை வந்து கீ கூட போட்டு ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டேன். மைண்டில் என்ன சொல்லும், இன்னும் கொஞ்சம் தூரம் போவ, அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே ஆஸ்பத்திரி இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டார், நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது, ஆம்புலன்ஸ் இருக்காதுன்னு சொல்லி அது பாட்டுக்கு என்ன ஆகிடும், ஃபுல் நெகட்டிவாக கொண்டு போய் அங்கே சமாதி வரலும் போய் நிற்கிறோம். ஏன்னா அப்படி தானே. அப்போ நம்ம இங்கேருந்து இன்னும் வண்டியில் என்ன பண்ணல, கீ போட்டு திருப்ப கூட இல்லை, மைண்ட் எங்கே போயிடுச்சு, சமாதி வரலும் போயிடுச்சு. ஓகேவா? இது வந்து இப்படியே நடக்குது. இதுக்கு நாமளும் வந்து என்னென்னமோ எஃபோர்ட் பண்ணி மனசுக்கு என்னென்னமோ பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன ட்ரைனிங்கு, என்ன சொல்கிறது, மனசை சரி பண்ணுறதுக்கான பயிற்சி முயற்சிகள் அத்தனையும் செஞ்சு தயாரானதான் மிச்சமாக தவிர என்ன ஆகலை. நம்ம மனசு திருப்தியாக என்ன பண்ணல, கார் ஓட்டலை. கார் ஓட்டுறோம், ஒரு வேலையை செய்கிறது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபைடாக செய்கிறது வேறு, ஒரு ஏனோ தானோன்னு செய்கிறது வேறு இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நாமளே கொஞ்சம் தடுமாறி ஓட்டுவோம். நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, யார் ஓட்டுறது, நீ ஏன் போய் சேர்ந்தாப்புல தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். எடுத்த உடனே நமக்கு இருந்து கொஞ்சம் நஞ்ச எனர்ஜி அவன் என்ன பண்ணிவிடுவான், முடிச்சிடுவான். அப்புறம் நமக்கு எங்கே போய் ஓட்டுறது? இப்படியே தான் போயிட்டுருக்கும். நானும் இப்போ எல்லாம் ஐயாவோட இந்த புரிதல்லாம் வந்த வாட்டி ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. சரி, இப்போ ஐயாட்ட நம்ம வந்து விளக்கமாக கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் வந்து 1 மணி நேரம் இந்த காரு கதை அப்படி ஓட்டுறது, இந்த மாதிரி டாக்டரு, நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸுன்னு எதிர்மறையாக தோணிக்கிட்டே இருக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி முடித்தேன். ஐயா அமைதியாக கேட்டு, அவர் எப்பயுமே சைலண்டாக தான் இருப்பாங்க, அமைதியாக கேட்டுட்டு இல்லை இதெல்லாம் தானாக வருது அப்படின்னு கேட்டார். இல்லை இதெல்லாம் தானாக வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். டாக்டரு, நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸு நான் விரும்பலை, அதுவாக தான் வருது. ஓகேவா? இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முழு கவனம் எங்கே போயிட்டுது, மனசுக்குள்ளே எனக்கு வர்ற எதிர்மறை எண்ண உணர்வுகள்லேயே என் மனசு ஃபோக்கஸ் ஆகிடுதுனால என்னால் வெளியில் செயல்கள் என்ன பண்ண முடியல, சரியாக செய்யவே முடியல. எனக்கு ஒரே எனர்ஜி தான் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகிறதுல பெரும்பகுதியான எனர்ஜி எங்கே போய் சேர்ந்துட்டுது, மனசை எதிர்கொள்கிறதுக்கே போயிட்டதுனால வெளியில் செயலில் என்ன பண்ணிட்டேன், கோட்டை விட்டேன். அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு. நம்ம ஐயாவோட இந்த புரிதல் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண, நமக்கு வேலை எங்கே இருக்குது, புறத்தில், வெளியில், அறிவில். ஓகேவா? மனசுக்குள்ளே வேலையே இல்லை. டாக்டரு, நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் எல்லாம் நமக்கு வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சு போச்சு. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொண்டாய் சரவணா, இன்னும் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காரு கீ போடுறேன். உடனே மனசு, நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட, இனிமேல்ட்டு உனக்கு டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரிலாம் சொல்ல தேவையில்லை, நிறுத்துமா. நீ புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்காட்டி என்ன, நீ எப்படியோ கூட ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுது, வழக்கம் போல் எல்லா பல்பையும் டப்புன்னு என்ன பண்ணுது, போட்டுவிடும். இவ்வளோ காலம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய எஃபோர்ட்டெல்லாம் கொண்டு போய் எங்கே போட்டுக்கிட்டு இருந்தேன், மனசை சரி பண்ணுறதுக்கே போட்டதுனால
காரே விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, எது கியரு, எது பிரேக்கு, எது ஆக்சிலேட்ரு, எந்த மிரரை பார்க்கணும், எப்படி டேர்ன் பண்ணணும், எது போகிறதுக்கு பக்கம் அப்படின்னு சொல்லி என்னுடைய முழு கவனத்தையும் நான் செய்ய வேண்டிய செயல்களின் பக்கம் என்ன பண்ணிட்டேன். லைட் அடித்தோம்ல, இப்படி அடித்ததுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம், அறிவு நோக்கி வெளில அடித்தாச்சு. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிரைவிங் என்ன ஆகுது, மனசில் தோன்ற எதிர்மறையான எண்ண உணர்வுகள் அப்படியே படிப்படியாக ஒரு விஷயத்தை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா ஒரு விஷயம் வளருமா? சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஒருத்தனை மட்டும் அட்டகாசமே பண்ணிட்டான்னு வச்சிங்க, அவன் நீங்கள் கண்டுக்காமல் அதிகம் எவ்வளோ நேரம். சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அப்படியே அட்டகாசமாக பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கண்டுக்கலாம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணும், இன்னும் தூக்கலாக பண்ணும், நம்ம அட்டென்ஷன் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி. நீங்கள் அதுக்கும் கண்டுக்காமல் அதை இவன் கண்டுக்க மாட்டான்னு விட்டுட்டு அது அடுத்து இப்படி தான் சார் மனசு இருக்குது. ஓகேவா? நாம் அதை கண்டுக்காமல் விட்டோம்னா அது என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக இனி இவனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும். நம்ம செயல் என்ன ஆகிடும், பர்ஃபெக்டாக மாறிடும். நான் ஒரு 3-4 மாதம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா 16 வருஷமும் நம்ம பாடுபட்டோம் இல்லையா, அதனால் தேவைப்பட்டு அப்புறம் நான் மட்டும் சிங்கிளாக கார் எடுத்துகிட்டு ஏற்காடு மேலே சேர்வாயின் ஹில்ஸ் நான் மட்டும் ஏறினேன். யாரையோடைய சப்போர்ட் இல்லாமல் ஏறி, சாதாரண ரோட்டில் ஓட்டுறதே கஷ்டம், ஏற்காட்டில் ஹில்ஸ் ஏற்றத்தில் நான் மட்டும் தனியாக போயிட்டு எனக்கு நானே என்ன பண்ணிட்டேன், அச்சூடா சரவணான்னு சொல்லி எனக்கு நானே சேக்கப் பண்ணிக்கிட்டேன். உள்ளுக்குள்ளே எதிர்மறையாக நெகட்டிவான எண்ணங்கள் தானே தோணுச்சு டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரின்னு. வெளியில் பாசிட்டிவாக செயல் செய்ய முடியுதா, முடியலையா? இது எனக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி உங்கள் லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். அதை இனிமேல்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இப்போ இவ்வளோ நாள் வந்தீங்க, நீங்கள் உங்களுடைய முழு எஃபர்ட்டும் அந்த எண்ண உணர்வை சரி பண்ணுறதுலையே தான் காலம் தள்ளியிருப்பீங்க. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறோம், டோட்டலாக அதுக்கு என்ன பண்ணிட்டோம், ஃப்ரீடம் கொடுத்துட்டோம். புரியுதுங்களா? அது என்ன கூட வந்துட்டு போட்டு அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டோம். அதுக்கு என்ன சரியான ஆக்ஷனோ செயலோ அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கவனத்தெல்லாம் கொண்டு போய் செயல்களை நேர்த்தியாக செய்ய பழகிட்டோம்னா செயல் தான் பர்ஃபெக்ஷனாக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சுங்கிறது செயல் மாற்றம் தானே சார் வாழ்க்கையில் மாற்றம். கரெக்டு தானே? செயல் மாற்றம் தான் மாற்றம். இந்த இதை யூடியூப்பில் கூட இருக்குது. இதை பார்த்துட்டு நிறைய லேடிஸ்லாம் கார் எடுக்கிறவங்களாம் திரும்ப கார் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கார் ஓட்டணும்னு நிறைய சகோதர சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மேட்ரு முடிஞ்சிருது இல்லையா? அந்த ஒரு எதிர்மறையான நெகட்டிவான எண்ணங்கள்லேருந்து விடுபடுறதுங்கிறது இப்படி தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட எதிர்ப்புற பேசுகிறேன், ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி தானே இருக்குது. இப்போ ஃப்ரீயாக தான் பேசுகிறேன். ஆனால் ஒரு 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 பீரியடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் எதிர்த்து நின்று பார்த்து பேசுகிற கெப்பாசிட்டி நமக்கு சுத்தமாக இல்லை. ஒருத்தர் கூட இப்படி முகம் பார்த்துலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, பேசவே முடியாது. இருந்தாலும் பேசணுன்னா எங்கேயாவது ஏற்றி விட்டாங்கன்னா வாந்தி எடுக்காத குறைய கப்பன்னு என்ன போயிடுவோம், கொட்டி விட்டு டபால்னு உட்காந்துடுறது. அப்படியே போனாலும் என்ன ஆகிடும், வேத்து விறுவிறுத்து கையெல்லாம் சொட்டிங்காயி நடுங்கி குரல் தடுமாறி அந்த மாதிரி ஒரே எஃபர்ட் ஆகிடும்னு வச்சுக்கிங்க. ஒன்று நமக்கு திருப்திகரமான கீழே எந்த இதுவும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு பேசணுன்னா சூப்பராக பேசலாம். இது சும்மா ஜாலியாக பேசும்போது. ஆனால் ஸ்டேஜின்னு ஏற்றி உட்கார வச்சுட்டா கடைன்னு ஆட ஆரம்பிச்சோம். எப்படி காருக்கோ மறுபடியும் அதே மாதிரி ஐயாட்ட கேட்குறேன். இதேமாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி சொல்கிறேன். ஐயா அந்த மாதிரிங்கய்யா பேசணுன்னு கருத்துலாம் தெரியுது, ஆனால் என்ன ஆகிடுது, குரல் படபடப்பு தடுமாட்டம் வந்துடுது, வேத்து போயிடுது, சொல்ல வந்ததே ஸ்ட்ரக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் எதெல்லாம் தானாக வருது. நான் பெரிய ஸ்டோரி சொல்கிறேன், அவர் திருவள்ளூர் மாதிரி 2 லைன் தான். தானாக எது வருது, எது தானாக வருது. ஏன்னால் இதில் எதை நம்மளால் சரி பண்ண முடியும், எதை நம்மளால் சரி பண்ண முடியாதுன்னு கேட்குறாரு. வேத்தல் விறுவிறுத்தில் என்னால் சரி பண்ண முடியுமா, படபடப்பா எதுலாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அதெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது. நாம் முயற்சியெல்லாம் எதை பண்ணிகிட்டு இருந்தோம், அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் முயற்சி பண்ணோம். இப்போ தான் என்ன பண்ணோம், நான் எந்த கருத்தை சொல்ல வேண்டும், எதை ஃபஸ்ட்டு செகண்டுன்னு பண்ணணும், இதை எதிர்ப்பு இருக்கிறவங்க கவனிக்கிறாங்களா இல்லை தூங்குறாங்களா, எப்படா முடிப்பான்னு நினைக்கிறாங்களா. ஏன்னா அதாவது நம்மளுடைய இது கேட்சிங் அங்கே ரீச் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அப்சர்வேஷன் பார்க்குறது தான் ஒரு முழுமையான ஸ்பீச்சோட. இது என்னென்னா
இப்போ நீங்கள் கற்பூரங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னா, கேள்வி முடிக்காத முன்னே ஆன்சர் என்ன ஆகுது? அப்போ வெளியே வரும்போதுன்னா புரியாமல் அப்படி வெளியே வர முடியாது இல்லை, எப்படி வர முடியும்? ஸோ அதான் சொன்னேன், கற்பூரம்னா தானே என்ன அப்படி பட்டாவே என்ன ஆகிடும், கப்பு கப்புன்னு பார்த்தீங்க. அதனால் என்னென்னா அந்தளவுக்கு நீங்கள்லாம் ஷார்ப்பாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ அப்போ இந்த இப்போ புரிஞ்சதுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்துக்குன்னு இல்லை, எல்லா விஷயத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது நமக்கு இதில் நம்மளுடைய அக உணர்வுகளில் நமக்கு என்னங்க வேலை இல்லை. நீங்கள் ஆணித்தரமாக, அதாவது இந்த ஐயாவோட வகுப்பில் நீங்கள் இவ்வளோ காலம் எப்படி இருந்தாலும் சரி, இதிலேருந்து நீங்கள் 2 சாராம்சத்தை தான் எடுத்துக்கிட்டு போகிறீங்க. அந்த 2 சாராம்சம் என்னங்கிறதுல கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சுக்கிங்க. இது சொன்னேன் மனசுன்னு, இது அறிவுன்னு சொன்னேன். இங்கே வெளிப்படுற எந்த எண்ண உணர்வையும் இதால் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த அறிவு புரிந்து கொள்வதற்கு பேர் என்னங்க? ஞானம். ஓகேவா? இப்போ இது என்னன்னு இங்கே தெரிஞ்சுக்கிட்ட இதே அறிவு தான், இது மனசு ஒன்று தான். இதே அறிவு இங்கே என்ன வெளிப்பட்டுருக்குதுங்கிறத இந்த அறிவு தெரிந்துக்கிட்டு இங்கே போய் அழிக்கிற வேலையை அது என்ன பண்ணிடுச்சு, நிப்பாட்டிட்டு வெளி உலகத்தில் அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை சிந்தித்து செயல்படுதுன்னு வச்சுங்க. அதுக்கு பேர் தான் என்னங்க? அந்த சிந்திக்கிறதுக்கு பேர் தான் திங்கிங். அதுக்கப்புறம் செயல். ஓகேவா? இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். நான் எந்த தியானத்தையும் குறைவாக சொல்ல. அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சில மணித்துளிகள் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை தருமோ தவிர எது கிளாரிட்டியை கொடுக்கும்? இப்போ நான் சொன்ன இந்த விஷயந்தான் உங்களுக்கு கிளாரிட்டியை கொடுக்கும். தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன்னா, இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி கேட்டவங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புக்ஸ் எல்லாம் அதாவது இந்த வந்திருக்கிற ஒரு 2 நாளும் ஃபோனுக்குலாம் கொஞ்சம் அப்படியே சைலன்ஸில் கொஞ்சம் ஓரமாக போட்டுட்டு, இவங்க சொல்கிறது சரிதானா? இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை நான். இருந்தாலும் இன்னும் வெவ்வேறு கோணத்தில் ஒவ்வொருத்தர் ஆங்கிள்லேயும் ஆழமாக டெப்த்தாக ஒர்க் அவுட் பண்ணி வேறு எதுவும் பேசாமல் ரூமில் எதை பேசலாம்? உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தில் நீங்கள் இதை பொருத்தி பார்த்து இது இப்படி பார்த்தா சரி வருமா கேளுங்க, கூட இருக்கவங்ககிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்கள் இங்கேருந்து இப்போ நேற்று நீங்கள் வந்தீங்க இல்லையா, இன்றைக்கி தூங்கி காத்தால் எந்திரிங்க, உங்களுக்குள்ளே பாருங்கள் ஒரு என்ன தெரியும், ஒரு பிளாசம்னு சொல்லுவாங்க, பல்பெரியும் சூப்பர் பல்பெரியும் ஒரு மலர்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் நாளைக்கே ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு தெரியும். நானே என்ன சொல்கிறேன், நேற்றுக்குன்னா இன்றைக்கி நம்ம என்னவாக இருக்கிறோம், கொஞ்சம் லைட்டாக இருக்கிறோம், கொஞ்சம் மைண்டு கிளாரிட்டியாக இருக்குதுங்கிறத டெஃபினட்டாக நாளைக்கு நீங்கள் உணர்வீங்க. ஆனால் என்னென்னா இது சம்மந்தமாக கொஞ்சம் இந்த 2-3 நாளும் ஏன்னா எத்தனையோ வேலைக்கு நடுவில் மெனக்கெட்டு அவங்ககிட்ட சொல்லி இவங்ககிட்ட சொல்லி அடி வாங்காத ஒரே அப்ரூவல் வாங்கிட்டுலாம் சேர்ந்துருக்கிறீங்க. இப்படி தானே வந்திருக்கிறோம். வீட்டில் அடி வாங்கி அங்கே எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு, எத்தனையோ பாடுபட்டு எல்லாம் சேர்ந்துருப்பீங்க. அந்த இதை புரோஜனமாக பயன்படுத்திருங்கன்னு சொல்கிறது புரியுதா? மறுபடியும் போயிட்டு இப்பயும் போனாலும் அவங்க அதே தான் கேட்பாங்க, முன்னாலா நல்ல சாப்பாடா அப்படி தான் கேட்பாங்க. அதனால் தப்பு சொல்லுவாங்க. நம்மளுடைய செயல் மாற்றத்தில் நாம் நிரூபிக்கலாம். ஞானின்னு மட்டும் எங்கேயும் வீட்டில் நமக்கு சர்டிஃபிகேட் நம்ம உள்ள மனசுக்குள்ளையோடு வச்சுக்கணும். எங்கேயாவது போய் ஞானி நீங்கள் சக்கையாக வாங்கிக்குவீங்க. அதனால் அது வேண்டாம். நமக்கு தெரிஞ்சால் போதுமா, வெளியில் காமிக்கணுமா? அதனால் தயவு செஞ்சு வெளியிலாம் காமிக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, ஏதாவது மாறணுன்னா உங்கள் செயல் மாற்றம் தான் புரிஞ்சிட்டு நீங்கள் மாற்றுறதுங்கிறது தான் உங்களுக்கு ஒரிஜினல் மாற்றம். அதை மாற்றுங்க. உங்கள் செயல் மாற்றத்தை பார்த்து உங்கள் வீட்டுக்காரமா சொல்லிட்டோம், எங்கேயோ போயிட்டு வந்தான் பால் டோட்டலாக மாறி போயிட்டான் அப்படின்னு அவங்க சொன்னால் சந்தோஷம். இப்போ வீட்டுக்காரமாக ஒரு எங்கேயோ போயிட்டு வந்தாப்பா இப்போ எல்லா வேலையும் நல்லா செய்கிறாப்பான்னு சொன்னால் அதுவும் சந்தோஷம். நான் 2 பேருமே சொல்கிறேன் டோட்டலாக. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னே சொல்லவே தேவையில்லை. இப்போ நல்ல செயல் அங்கீகரிக்கப்படுமா படாதா? கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும். நீங்கள் அதுக்கு எடுத்தோடனே சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் அவங்க கூட அப்படி விரும்பப்பாக இருப்பாங்க. தொடர்ந்து கொஞ்ச நாளில் அவங்களுக்கே தெரியும். முன்னெல்லாம் அடிக்கடி டட்டான்னு குதிப்பாப்பில் இப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசத்தை டெஃபினட்டாக
ஃபீல் பண்ணுவாங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ். அதை நீங்கள் வந்து நீங்கள் அதை எடுத்துக்கிறதுலையும் புரிந்து கொள்வதிலையும் இருக்குது. ஓகேவா? இது வந்து அப்படியே என்னமோ காதில் கேட்டதோட மறந்தோம் தூங்கிவிட்டோன்னு தூங்கிடாதீங்க. இது கொஞ்சம் ஆழமாக உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போய், ஏன்னா 40 ஆண்டுகள் அரும்பாடுபட்டு கண்டுபிடிச்சிருக்கிறார். மனித குலத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதே தன்னுடைய லைஃப்பை அர்ப்பணிச்சிருக்கிறார். புத்தர் கூட வாழலை, ரமணர் கூட நம்ம வாழலை. ஓகேவா? இதுவரையிலும் பெரிய மகான்கள் கூட யாரு கூடயுமே நம்ம என்ன பண்ணல, வாழல. இப்போ நமக்கு ஒரு மகான் கிடச்சிக்கார், நம்மளை ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க, நம்மளுடைய வகுப்பு நடத்துகிறாங்க, நம்ம கூடயே சாப்பிட்றாங்க, எல்லாமே நம்ம கூடயே நடக்குது. ஓகேவா? இது மாதிரி ஒரு அரிதிலும் அரிதான ஒரு வாய்ப்பு வந்து ஐயாட்ட நமக்கு கிடச்சிருக்குது. இந்த ஒரு அரிய வாய்ப்பை தயவு செஞ்சு நல்லா பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். ஓகேவா? வகுப்பு முடிச்சிடலாமா? மணி 10 கலாச்சு. நல்லா ஜாலியாக தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் நிம்மதியாக இருப்பாங்க. ஆள் போயிடுச்சுராப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் இங்கேருந்து கவலைப்படாதீங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி இங்கே நல்லா சாப்பிட்றீங்களோ அதை விட அவங்கெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் ஃப்ரீயாக இருங்க. நல்லா வந்து உங்களுடைய டைம் நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விஷயம் சம்மந்தமாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உபயோகம்னா தான் சார் உபயோகம். வெறுமனே கருத்து கேட்குறதுனால அது வந்து ஒரு ஐடியா தான். அது எப்படி இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறத நீங்கள் நடைமுறையில் படுத்தி ஒரு நண்பருக்கு, நீங்கள் ஒரு நண்பர் ஷேர் பண்ணிக்கிங்க. நான் இவன் சொன்னதை வச்சு இப்படி யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஒரு லைட்டு தான் ஒரு அவ்வளோம்போது நம்மளே அடுத்து ஹேண்டில் பண்ணுறது. நமக்குள்ளே அந்த மாற்றம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஞானங்கிற தீபம் எரியணும், லைஃப் மாறணும், சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஓகே, நன்றி.